தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இதுவரை விஜய் மேல வைக்கப்பட்ட விமர்சனம், மாநாட்டுக்கு அப்புறம் புத்தக வெளியீட்டுக்கு அப்புறம் அவர் வெளியில பொது வெளியில பேசல, களத்திற்கே வரலன்ற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ களத்திற்கு வர்றதா சொல்லியிருக்கிறது கூட வேறு அரசியல் நோக்கன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன? வணக்கம். குற்றச்சாட்டுகளுக்கான பதில வைக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் பேசுனதையும் நான் கேட்டேன். அதற்கான பதிலையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. அதாவது நீங்க அதிரடி காட்டாத தாவேக்கா அப்படின்னு நம்ம ஒரு தலைப்புல இன்னைக்கு எடுத்திருக்கோம். முதல்ல இந்த தலைப்பிலேயே நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா ஒரு கட்சியை துவங்கி அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பணிகள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வருஷம் கூட முழுசா முடியல. இந்த ஒரு சூழல்ல கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் வரைக்கும் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தலைவர் அவர்கள் மிக மும்முரமாக கட்சியினுடைய பணிகள்ல உட்கட்டமைப்பு பணிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு வேலைகள் நடந்திருக்கும் போது அவர் ஏற்கனவே தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு, நான் ஏற்கனவே ஒற்றுக்கொண்ட ஒரு படத்தை பணியை நான் முடிக்கணும், அதையும் முடிச்சு நான் விஜய் மேல பெரிய ஆர்வம் இருக்கு. அவர் வந்தாருன்னா அரசியல் அதிரடி பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் புத்தக வெளியீட்டு விழாக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவர் நிவாரணம் கொடுத்தது கூட சர்ச்சையா தானே ஆச்சு. இல்ல, நான் சொல்ல சர்ச்சைப்படுத்தப்பட்டது, சர்ச்சை ஆகல, சர்ச்சைப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக ஒரு ஆதாயம் தர நினைச்சார்களே தவிர்த்து மக்கள் அதை சரியாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்றத உண்மையான விஷயம். நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஏன்னா ஆன்லைன்ல கனெக்ட் இருக்கிறதுனால எனக்கு இடையூறு பண்ணி பேச முடியாது. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. இது மாதிரியான கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு தலைவர் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டு அந்த கட்டமைப்பு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாம ஒரு குடும்பத்திற்கோ ஒரு தலைமைக்கோ வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்க உருவாக்க நினைக்கல. முதல்ல அதை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா நாங்க எங்களுடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமையிலிருந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும், மக்களுக்கு உதவி செய்யணும், இல்ல மக்களுக்கு நிக்கணும்னா அந்த கட்டமைப்பு கிளை கழகம் வரைக்கும் அதை செய்யணும் உடனடியாக அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம். கட்டமைப்பு அதற்காக நாங்க வலுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு வேலையில் இருக்கும்போது அவருடைய திரைப்பட பணிகளையும் முடித்துக்கொண்டு இதையும் முடித்துக்கொண்டு அரசியல் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே சொன்னது போல திரைப்பட பணிகள் முடிந்தவுடனே இந்த கட்டமைப்பு பணிகள் முடிந்தவுடனே இன்னும் முழு வீச்சாக 24 மணி நேரமும் மக்களோடு தான் இருக்க போகிறார் அப்படின்றது அவர் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறார். அதை நாங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சோ அடுத்தது இப்ப அண்ணன் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு 4-5 இடங்களுக்கு அவர் சென்றாரு. தங்கை அனிதா வீட்டிற்கு சென்றார். இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டா உடனே முதலமைச்சர் ஆயிடலாமா அப்படி எல்லாம் அண்ணன் கேட்டாரு. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா அண்ணன் இந்த அளவுக்கு கூட மக்களை சந்திக்காத, மக்கள் பிரச்சனையை திரைப்படத்தில் நடிக்கும் போது பேசாத, மக்களை சந்திக்காத திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனதை பத்தி எதையுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் வருத்தமானதாக இருக்கு. இந்த கேள்விகளை முதல்ல அண்ணன் திரு உதயநிதி அவர்களிடம் வச்சிருந்தாருன்னா இன்னும் மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அண்ணனை ஃபாலோ பண்ற அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவர் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்வுல கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களையோ அண்ணனை போன்ற அண்ணன் தனியரசு அவர்களை போன்ற கட்சி தலைவர்களை அழைத்து மரியாதை செய்ய முடியாமல் தன்னுடைய குடும்பத்தினுடைய அடுத்த இளைய வாரத்தை கூட்டிட்டு வந்துதான் பக்கத்துல உட்கார வச்சு மரியாதை செய்யக்கூடிய நிலைமை இங்க இருக்கு. இதைதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அண்ணன் உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருந்தாங்கன்னா உண்மையிலும் உங்களை ஃபாலோ பண்ற கட்சியாளர்களும் மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு கூட்டணின்ற முறையில உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா அதை கூட கொடுக்க முடியாத ஒரு கட்சியாக தான் ஜல்லிக்கட்டுல தன்னுடைய அடுத்த குடும்பத்து வாரிசை அவர்கள் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். தலைவர் அவர்கள் அண்ணன் சொன்னது போல ஏதோ 2 இடத்துலயோ 3 இடத்துலயோ கிடையாது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருந்த காலகட்டத்தில் வெள்ளம் வந்த போது அந்த மக்களுக்காக அரிசி மூட்டை வாங்கி கொடுத்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மக்களோடு மக்களாக நின்று தன் சொந்த பணத்திலும் சரி, தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாகவும் சரி, தன் தோழர்கள் மூலமாகவும் சரி பல இடங்கள்ல பல்வேறு உதவிகளை செய்து மக்களோட மக்களாக நின்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே சொன்னது போலதான் நாங்க திரும்ப திரும்ப பக்கம் பக்கமா வசனம் பேசி இங்க அரசியல் பண்றதுக்கு வரல. மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன், அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்மளுடைய பயணம் இருக்க போதுன்றத மாநாட்டில் மிக தெளிவாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, தனியாக சிறிய குறுக்கீடு மட்டும் இல்லையா? இப்போ இல்லை ரமேஷுக்கு இருக்கிற அக்கறையும் மக்கள் மீது இருக்கிற அந்த பார்வையும் தன்னுடைய தலைவர் தளபதி விஜய்க்கு வரணுங்கிறது தான் இப்போ நாம் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் கட்சியை துவக்கின பிறகு 24 மணி நேரமும் கட்சியில் மக்களாக இருந்து மக்களோடு உரையாடுகிற, ஊடகத்தை சந்தித்து மக்களின் துன்பங்களில் துயரங்களில் பங்கேற்கிற அரசியல் கட்சிகளையே நாட்டு மக்கள் முழுமையாக ஏற்கிறாங்களானா இல்லை. இப்போ பொது உடைமை கட்சிகள் இருக்குது. இப்போ நாம் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறோம். இப்போ நாம் பல போராட்டங்களை வாழ்நாளெல்லாம் நடத்துகிறாங்க. நாங்கள் 100 ஆண்டுகளாக ஒரு பொது உடைமை இருக்குது, பகுத்தறிவு இயக்கம்
இருக்குது, சுயமரியாதை இயக்கங்கள் இருக்குது, அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்குது, நம்ம விவசாயிகள் போராடுறாங்க, நெசவாளர்கள் போராடுகிறார்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள்னு எந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி இப்போ நீங்கள் இவ்வளோ விமர்சனத்தை பெரியாரையாக வச்சிருக்காரு சீமான். இப்போ நீங்கள் பெரியாரையாவை கொள்கை வழிகாட்டின்னு பிரகடனப்படுத்தின நம்முடைய தலைவர் விஜய் ஏன் நீங்கள் இதுவரைக்கும் கருத்து சொல்லலை? அதுல உங்களுக்கு எங்க போராடுனீங்க? இதுல உங்களுடைய பெரியாரை எது தடுக்கல? அதே மாதிரி அமித்ஷா அதுதான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ன்றது. அறிக்கை விடுவது மட்டும் ஆக்டிவ் பாலிடிக்ஸா? ஐயா நான் சொல்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளை விட மிக அதிகமாக கொள்கை தலைவர்களை உயர்த்தி பிடித்து அதனை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற மிக பெரிய அக்கறை கொண்டவர் எங்களுடைய தலைவர். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா நீங்க திரு சீமான் அவர்கள் பேசிட்டாரு, அதுக்கு பதில் பேசணும். நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இன்னொரு கொள்கை தலைவரை பத்தி பேசிட்டாரு, அதற்கு நீங்க பதில் சொல்லணும். அமித்ஷா பேசிட்டாரு அம்பேத்கர் குறித்து. அதுதான் சொல்றேன். அதற்கு எது தலைவர் அவர்கள் அறிக்கை ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அம்பேத்கரை வந்து என்றைக்குமே வந்து இந்த மாதிரி பேச முடியாது அறிக்கையை வந்து ஏற்கனவே தலைவர் அவர்கள் கொடுத்துட்டாரு, அவர் ட்வீட் போட்டிருக்காரு. நான் சொல்றது முதல்ல கேள்வி என்னன்னா, இன்றைக்கு வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்களை நாங்கள் எந்த இடத்திலையும் ஒத்துக் கொடுக்க மாட்டோம். சமரசமே இல்லாம எங்கள் கொள்கை தலைவரை வந்து நாங்கள் உயர்த்தி பிடிப்போம், மக்களிடம் அவர்கள் காட்டிய நல் வழிகளை கொண்டு சேர்ப்போம் அப்படின்றத நாங்க மிக தீவிரமா இருக்கோம். அதை நான் இந்த இடத்துல தெளிவா அண்ணனுக்கு நான் வந்து பதிவு பண்ணி சொல்ல விரும்புறேன். அதே போல சீமான் அவர்கள் பேசும்போது நீங்க ஏன் பேசணும்னா எல்லாரும் பேசுவாங்க, நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்கல. இவங்க பேசுறதுனால பெரியாருடைய புகழ் குறைஞ்சிட போதா, பெரியாருடைய தத்துவங்கள் மறைஞ்சிட போதா, பெரியார் அவர்கள் வந்து பெண் விடுதலைக்காக போராடுறது, இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளுக்காக போராடியது, மக்களுக்கு உரிமை பெற்று போராடியது, இதெல்லாம் மறைஞ்சு போயிட போதா? இவர்கள் எவ்வளவு வேணா பேசிட்டு போட்டன, அதனால வந்து அது மறைய போறது கிடையாது. அதற்கெல்லாம் பதில் பேசி நம்மளுடைய எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்றதை விட பதில் சொல்வதும் எதிர்ப்பு தெரிவிப்பதும் அரசியல் முக்கியம் இல்லையா? ஆனா தெரிவிக்கலானே நியாயமான விமர்சனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலானே, நியாயமான விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். மக்களுக்கே தெரியும் அவர் பேசுற விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதை வந்து மக்களே பொருட்டா மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற விஷயங்களுக்கு எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்றதுக்கு பதில் மக்களுடைய நலப்பணிகளுக்கு நம்ம வந்து செலவு பண்ணணும். இன்றைக்கு நம்ம இவ்வளவு கேள்வி கேட்கிறோம், உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம முதல்ல கேள்வி எழுப்பிருக்கணும். மக்கள் பிரச்சனைக்கு நம்ம கேள்வி எழுப்புறோமா அப்படின்றத பார்க்கணும். இந்த தலைப்புல நான் சொன்னேன், நீங்க அதிரடி காட்டாத தாவேக்கான நம்ம ஒரு தலைப்பு வச்சு விவாதம் நடத்துறமே தவிர்த்து இன்று வந்து அது மட்டும் அதிரடி காட்டாத தாவேக்கா ஆனாலும் விஜயை சுற்றி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். நான் என்னன்னா, நம்ம எத்தனை இடங்கள்ல வந்து நம்ம வந்து மதுவை ஒழிக்காத திமுக அப்படின்னு நம்ம ஒரு டிபேட் பண்றோம், எத்தனை இடத்துல சட்ட ஒழுங்கை காப்பாற்ற திமுக அப்படின்னு நம்ம ஒரு டிபேட் பண்றோம், எத்தனை இடத்துல நீட் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றிய திமுக நம்ம ஒரு டிபேட் பண்றோம். ஏன் நம்ம மக்கள் பிரச்சனையை பேசுறது இல்ல? திரும்ப விமர்சனங்களுக்குள்ளேயே போறோமே தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மக்கள் பிரச்சனை நம்ம முதல்ல பேசணும். சரி கேட்போம். நான் திரு பொங்கலூர் மணியன் இணைந்திருக்க அரசியல் விமர்சகர், அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அருணன் அவர்கள்ட்ட கேட்கணும். திரு அருணன், விஜய் அவர்கள் திமுகவை எதிர்ப்பது பலதரப்பட்ட குரலா, பாஜக எதிர்க்கிறது, அதிமுக எதிர்க்கிறது, விஜய் எதிர்த்தா ஒரு பொது பார்வையில் திமுக எதிர்ப்பு பிரதானப்படும், அது அதிமுகவுக்கு பலமா இருக்கும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. பார்க்குறப்போ அப்போ திமுக எதிர்ப்பு பல பேர் சொல்றப்போ அது அதிமுகவுக்கு பலன் கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரை அவர் இப்போ பாருங்க, ராஜேந்திர பாலாஜி பார்வை மட்டுமில்லை, இப்போ தாவேகா கட்சி சார்பாக பேசுகிற அந்த இளம் நண்பர் கூட மாநில அரசு திமுக அரசு பற்றி தான் பேசினார். ஒன்றிய அரசு பற்றி, மோடி அரசு பற்றி பேசவே இல்லை, கவனிங்க. ஆனால் அவர் மாநாட்டில் சொல்லிக்கிட்டாரு, கொள்கை ரீதியாக எதிரி பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து அவங்க பேசுவதில்லை இதுவரைக்கும் என்பது தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே தம்பி கூட நல்லா உணர்ச்சிகரமாக சொன்னார், எங்கள் சீமான் பேச்சில் ஒரு பேச்சா, அதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் பதில் சொல்லுவாராங்க. ஆனால் நான் அவருக்கு சுட்ட விரும்புகிறேன், சீமான் மட்டுமல்ல பெரியாரை இழிவுபடுத்தி பேசியது, அந்த பேச்சை அப்படியே அங்கீகரித்து விடாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர்கள். மாநில தலைவர் அண்ணாமலையிலிருந்து எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வரிசையா, அப்புறம் கடைசியாக துக்குல குருமூர்த்தி வரைக்கும் விடாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் எதிர்வினை ஆற்றுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பேசினா பேசிட்டு போமியா, மக்களுக்கு தெரியுமியா, இது வெறும் சமாளிப்பு. நீங்கள் வந்து கொள்கை தலைவர்களில் ஒருவர் தந்தை பெரியார் என்று நீங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது
அவர் பற்றிய விமர்சனம்னா கூட பரவாயில்ல, இது அவதூறு. அவரை பற்றி அவதூறு, எந்த ஆதாரமும் இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆதாரம் கொடுக்க முடியல.